உங்களையா எங்களோட அண்ணன் அப்படி என்று நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அசிங்கமா இருக்கு விஜய் சார். கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு நீங்க பெரிய ரோல் மாடல், நான் உட்பட. ஆனால் சொந்த வாழ்க்கையில இவ்வளோ பெரிய துரோகமா? எஸ், தளபதி விஜய் அவர்களினுடைய மனைவி சங்கீதா அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டினை விஜய் மீது வைத்திருக்கின்றார். குறிப்பாக அவர் திருமணத்தை தாண்டி வேறொரு நடிகையுடன் தொடர்பில் இருந்ததாக கூறி இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை தாண்டி விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். தற்பொழுது வந்த இந்த செய்தியை தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் உலக சினிமா தளமும் ஸ்தம்பித்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லியாக வேண்டும். உண்மையில் நடந்திருக்கின்ற விஷயம் தான் என்ன, முழுவதுமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள் பார்க்கலாம். பிரபல நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி அதிகாரப்பூர்வமான மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த விவாகரத்து மனுவில் சங்கீதா முன்வைத்துள்ள காரணங்கள் விஜயின் திரைபிம்பத்தை சுக்குநூறாக உடைத்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். விஜய் சினிமாவில் உள்ள ஒரு முன்னணி நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும் அந்த ரகசிய உறவு கடந்த 2021 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் தனக்கு தெரிய வந்ததாகவும் சங்கீதா தனது மனுவில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தெரிந்த பின்னர் குடும்ப நலன் கருதி அந்த உறவை முறித்துக் கொள்வதாக உறுதி அளித்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் தான் கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு அந்த நடிகையுடனான தொடர்பை விஜய் மீண்டும் தொடர்ந்துள்ளார். இதனால் சங்கீதா அவர்கள் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இனி இவருடன் சேர்ந்து வாழ முடியாது எனவும் சங்கீதா தனது தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். இறுதியாக ஒரு ரசிகனாக, ஒரு சாதாரண மனிதனாக எனக்குள் எழும் சில கேள்விகளை இங்கே பதிவு செய்கின்றேன். விஜய் சார், உங்களை ரோல் மாடலாக வைத்து இங்கு நிறைய பேர் வளர்ந்திருக்கின்றார்கள். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும் நீங்கள் உங்களின் ஆடியோ லான்ச் மேடைகளில் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அவ்வளோ அட்வைஸ் செய்தீர்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இவ்வளவு கேவலமான ஒருவராக இருந்தீர்களே. உங்களை அண்ணா அண்ணா என்று ஆசையாக கூப்பிட்டோம். அப்படி கூப்பிட்டதை நினைத்து இப்போது நாங்கள் கேவலப்படுகின்றோம். மனிதன் என்றால் ஒரு தவறு செய்யலாம், அதை மன்னிக்கலாம். ஆனால் அது தவறு இல்லை, தப்பு என்று தெரிந்தே செய்வதுதான் ஈனத்தனமான நம்பிக்கை துரோகம். உங்களுடன் தொடர்பில் இருந்த அந்த நடிகை யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்படி உங்களுக்கு அவர்களை பிடித்திருந்தால் நேராக உங்கள் மனைவியிடம் சொல்லிவிட்டு சட்டப்படி விவாகரத்து வாங்கிவிட்டு உங்களுக்கு பிடித்தவர்கள் கூடவே வாழ்ந்திருக்கலாம். அதை மறைத்து ஏன் இந்த நாடகம்? இந்த லட்சணத்தில் தானா சினிமாவை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வாரீர்கள்? சொந்த மனைவியே ஏமாற்றியவர் மக்களை எப்படி காப்பாற்றுவார் என்ற கேள்வி எழாதா? நான் உங்கள் ரசிகன் என்று பெருமையாக சொன்ன பல கோடி பேரில் நானும் ஒருவன். ஆனால் அத்தனை கோடி பேரையும் இன்று தலைகுனிய வைத்து கேவலப்படுத்தி இருக்கின்றீர்கள். நேர்களே, மேடைகளில் நீதிகள் பேசிவிட்டு நிஜ வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்ட நடிகர் விஜயின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இவரின் இந்த முகம் இவரது அரசியல் பயணத்தை அழித்து விடுமா? ஒரு ரசிகனாக உங்களின் ஆழமான ஏமாற்றத்தையும் கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.